நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற வேலையில நம்ம ஒரு வார்த்தையை கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, இயேசுவே ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் சபையை ஆசீர்வதிங்க, என் தேசத்தை ஆசீர்வதிங்க. இப்படி நாம ஆசீர்வாதத்துக்காக நாம் அனுதினம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். when you pray automatically you become eligibility, உங்களுக்கு வந்துருது ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென். ஹalleluya. அநேக நேரத்துல நம்முடைய ஜெபத்துல நம்ம கேட்கிற ஆசீர்வாதங்கள் அது ஒரு லிமிட்டடா தான் நமக்கு இருக்கும். நம்ம அநேக நேரத்துல கேட்கிறதெல்லாம் உலகத்துல இருக்கிற காரியங்களுக்காக தான் அதிகமா நாம ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு இது வேணும், எனக்கு அது வேண்டும் என்று நாம கேட்கிறவர்களா இருக்கிறோம். உலகத்தின் ஞானமா இருக்கட்டும், உலகத்தின் அறிவா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வேலையாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தைகளாகட்டும், நாம எதை கேட்டாலும் அது உலகத்துக்குரியதா தான் இருக்கிறது. சோ அது உலகத்துக்குரிய ஆசீர்வாதமா தான் நமக்கு வரும். ஹல்லேலூயா. அது உலகத்தோட முடிச்சு போகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. பணம் வரும், பணம் நமக்கு தேவையா இருக்கிறது. பணம் எல்லாத்தையும் கொண்டு வரும். உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பணம் கொழுத்து இருக்கும், ஆனா அவர்களால நிம்மதியா சாப்பிட கூட முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்முடைய கர்த்தர் அதற்கு மேலானவர், அதற்கு மேலானவர். நம்ம ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது அது இத்தனை ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க எபேசியர் 1:3 படிக்கும் போது அதுல ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லி இருப்பாரு. என்னன்னு, நம்ம ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். we are already blessed with every spiritual blessing in the heavenly places in Christ Jesus. இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஏற்கனவே you are blessed. யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இல்லாத ஒரு மகிமையான ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். அந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ல என்ன பெரிய பாக்கியம் தெரியுங்களா? யூ ஹாவ் எ ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு இருக்கிற ஒரு உறவு, தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியம். we don't go and worship before an idol. it's God. தேவனோடு ஒரு உறவு. this is the highest kind of blessing ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அது யாருக்கு வச்சிருக்கிறாருங்க? யாரும் கேட்டு இதை கொடுக்கல ஆண்டவர், கேட்கறதுக்கு முன்னாடியே. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, those who are in Christ, though in whom Christ is living, அவர்களுக்கு என்று ஏற்படுத்தின ஆசீர்வாதம். ஆமென். இந்த பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா ஒருவரும் ஜெபிக்காத ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். ஆமென். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அது போல பல ஆசீர்வாதங்கள் which is நம்ம கண்கள்ல பார்க்க முடியாது. யூ cannot have, அதை அச்சீவ் பண்றோமா இல்லையா தெரியாது. யூ cannot, அது எப்படின்னா நம்ம உலக பிரகாரமா அனுபவிக்க முடியாத பல ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். we always think நம்ம ஆசீர்வாதம்னா நமக்கு வேண்டியது பணம், பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து, உலகத்தின் செல்வாக்கு, இதுதான் நம்ம நினைப்போம். there are so many hundreds and hundreds of blessing that God has in store for us. அதுக்கு யாருமே கேட்கறது கிடையாது. we don't even pray for that, but God is willing to give you. அதை கொடுக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. Amen. ஆனா சில ஆசீர்வாதங்கள் எப்படி தெரியுமா? he expects us to do something. அதன் வழியாய் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். which is இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஒருத்தரும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், நீங்க நிறைய வசனம் படிக்கலாம். நீங்க 27ஆம் வசனத்துல பாருங்க. 27ஆம் வசனத்துல இருந்து சில காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கலாம். அவர் சொல்றார், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யாருக்கு?
டு தி ஆண்டவருக்கு காது கொடுத்து கேட்கிறவங்க, இந்த சத்தத்தை கேட்கிற உங்ககிட்ட தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. if you are listening, உண்மையாகவே இந்த ஜெபத்துல பங்கு பெற்று if you are listening to this message, to you God is speaking specifically. இந்த ஆசீர்வாதத்தை அவர் உங்களோட இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இட்ஸ் நாட் டு இந்த சத்தத்தை கேட்காத those who are right now listening to this message, இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் அவன் சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். டு யூ ஐ டெல் யூ, என்னன்னு to but I say unto which hear, though you which hear, என்னுடைய சத்தத்தை கேட்கிறவங்களை அவர் என்ன சொல்றார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்களை, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க செய்யுங்க சொல்லிட்டு, ஹல்லேலூயா, 35ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். என்னங்க இந்த ஆசீர்வாதத்தை பாருங்க, உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். உன்னதமானவருக்கு, you will be sons and daughters of the most high. யாருக்குங்க? இந்த 27ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், மறுபடியும் அவர் சொல்லுவாரு, to love your enemies. என்ன, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருக்கள்னா யாருங்க? நான் நினைச்சுக்காதீங்க சும்மா அப்படியே உங்ககிட்ட சண்டை போடுறவங்கன்னு மாத்திரம் இல்ல. ஆமென். those who hate you, உங்க மேல வெறுப்பு வைத்திருக்கிறவர்கள், உங்க மேல கசப்பு வைத்திருக்கிறவர், உங்களை பார்த்தா முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொண்டு போகிறவர்கள், ஆமென், உங்க மேல பொய் பேசுகிறவர், புறம்பான காரியங்களை பேசுகிறவர்கள், those who talk evil about you, those who hate you, இதெல்லாம் என்னன்னா உங்களை சபைக்கு உங்க மனசுக்குள்ள அவங்க இருதயத்துக்குள்ள நீங்க என்ன இல்லைங்க, you don't have love. அவர்களுக்கு உங்க மேல அன்பு கிடையாது, உங்க மேல தயவு கிடையாது. அப்படியாப்பட்டவர் தான் நீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 44ஆம் வசனத்தை கூட பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வீங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். லூக்காலே அதான் சொல்ல, ஜெபம் பண்ணுங்க. If people are persecuting you, if people are speaking evil against you, அவங்க உங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமா குறை சொல்ல, don't do the same thing. அவங்க என்ன வேணாலும் பண்ணி கொண்டு போகட்டும். இங்க பைபிள் சொல்லுது, என்ன சொல்றாருங்க, ஹல்லேலூயா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. and pray for them which despitefully use you and persecute you. Pray for them. Pray for them. உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, உங்களை அப்புறம் குப்பை தொட்டியில தூக்கி போடுறது போல போட்டுறாங்க, உங்களை யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்காம போறாங்க. சோ நமக்கு அதெல்லாம் நடக்கும் போது நம்ம வாழ்க்கையில துக்கம் வரும், கோபம் வரும், நமக்கு எரிச்சல் வரும். ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்போம். ஆனா இங்க God, Jesus gives you a counsel. என்ன கொடுக்கிறாரு? Pray for them which despitefully use you. உங்களை பயன்படுத்துறாங்க, உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. ஹல்லேலூயா. வெளியே போய் உங்களை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடியே உங்களை குறிச்சு புறம் பேசி கொண்டு இருக்கிறாங்க. So Jesus says, ஒரே ஆண்டவர் கத்து கொடுக்கிற ஒரு வழி, to be a blessing, என்ன ஒரு மகிமையான ஆசீர்வாதம் பரலோகத்துல வச்சிருக்கிறாராம். அது யாருக்கு தெரியுமா? to pray for them. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்க அதான் ஆண்டவர் கத்து கொடுக்கிறாரு. Pray for them which despitefully use you. ஹல்லேலூயா. தமிழ்ல சொல்லும், ஹல்லேலூயா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபிக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. புறம் கூறாதீங்க, ஜெபம் பண்ணுங்க.
அவங்களுக்கு விரோதமா பேசாதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களை ஏசாதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Keep praying for them. ஆமா, I know Bible says you are hurt. ஆண்டவர் சொல்ல, நீங்க துக்கம் அடைஞ்சிருக்கிறது உண்மைதான், நீங்க காயப்பட்டு இருக்கிறது உண்மைதான், நீங்க அழுது கொண்டு இருப்பது அவங்களுடைய காரியத்தினால, உங்க செய்கையினால. You are very much hurt, I know, but I want you to do this. Pray for them. Pray for them. அப்படி பைபிள் 45 வசனத்துல, மத்தேயு 6:5 வசனத்துல, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. What an amazing blessing. நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, and it's whole-hearted prayer. ஏதோ கடமைக்காக அல்ல, ஹோல் ஹார்ட்டட்லி, மனப்பூர்வமாய், மன ரம்யமாய் அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணும் போது, மத்தேயு 5:45 சொல்ல, இப்படி செய்வதினாலே என்ன நடக்குமா? நீங்க பரலோகத்துல இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். You are sons and daughters of the most high God. You are the sons and daughters of the most high God. Hallelujah. இது எந்த வரைமுறைக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்க. யோசிச்சு பாருங்க, பரலோகத்துல இருக்கிற இந்த மகிமையின் தேவன் உங்களை பார்த்து அவர் சொல்லுவார், my dear son, my beloved son, my beloved daughter, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே. இதுதான் ஆண்டவர் சொல்லுவார். Hallelujah. That you may be sons of your Father in heaven. When you pray for the உங்களை துன்பப்படுத்துகிற, உங்களை யூஸ் பண்ணி உங்களை தூக்கி போடுகிறவர்களுக்கு டோன்ட் ஆர்கியூ பண்ணாதீங்க, அவங்கள பத்தி பின்னாடி பேசாதீங்க. என்ன வேணாலும் பண்ணட்டும், let God know. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. It doesn't mean you shouldn't pray to God. தேவன்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக the best உண்டாகட்டும் ஜெபம் பண்ணுங்க. When you pray, ஆண்டவர் சொல்றாரு, அது நடக்கும்பா, அது நான் பாத்துக்கிறேன், அது 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 என்னென்ன நடக்கணுமோ அதை நான் செய்ய போகிறேன். பிகாஸ் ஏன்னா நான் சொன்னபடி நீ செஞ்சுட்டியே, நான் சொல்றபடி நீ வாழ்றையே. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா, நான் உன்கிட்ட தான் வருவேன், உன்னை நான் பிளஸ் பண்ணணும். எப்படி பிளஸ் பண்றாரு? அவர் சொல்றாரு, that you will be sons of your Father who is in heaven. பரலோக தேவனுடைய பிள்ளைகளாக, மகன்களாக, மகள்களாக நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்கள் அப்பாவா இருக்கிறார்னா யோசித்து பாருங்க, அப்ப என்ன குறை உங்க வாழ்க்கையில இருக்கும்? நீங்க அப்பான்னு கூப்பிடும் போதே அவர் எங்க இருப்பாரு? உங்க பட்சத்துல வந்து நிற்பார். மகனே நான் இருக்கிறேன், மகளே நான் இருக்கிறேன். பிகாஸ் நீங்க செல்ல பிள்ளை ஆயிட்டீங்க. எப்படி செல்ல பிள்ளையானீங்க? Because you have obeyed the word of God. தேவன் கட்டளையிட்டதை அப்படியே நீங்க செய்து இருக்கிறீங்க, அப்படியே நீங்க வாழ்ந்து இருக்கிறீங்க. அதனால பிதாவாகிய தேவனுக்கு உங்க மேல ஒரு கொல்ல பிரியம் வந்துடும், கொல்ல பிரியம் வந்துடும். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்க என்ன கத்து கொடுக்கிறார்? பவுல் எழுதுறார் 14ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. Romans 12 verses beginning from 14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். Don't curse them. Don't curse them. Hallelujah. சந்தோஷப்படுகிறவரோட சந்தோஷப்படுகிற, அழுகிறவரோட அழுங்கள்.
17ஆம் வசனத்தில் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லார் மனுஷருக்கு முன்பாக யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானத்தோடு சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, நல்ல இந்த வசனத்தை கவனிங்க. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி நீங்கள் பழி வாங்காமல் கோப ஆக்கினைக்கு இடம் கொடுங்கள். Just pray for your enemies. Just keep praying for them. என்ன ஜெபிக்கணும் தெரியலையா? அவங்க பேரை சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதிங்க. உண்மையா ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரை. Please bless them, oh God. Please bless them, oh God. குறை பேசாதீங்க, புறம் பேசாதீங்க. Because ஆண்டவர் சொல்றாரு, when you pray you will become very special to me. நிறவுல எத்தனை பேரு ஆண்டவருடைய ஸ்பெஷல் பிள்ளையா இருக்க விரும்புறீங்க? பிளஸ்ட் பிள்ளைகளா இருக்க விரும்புறீங்க? எல்லாரும் பிள்ளைகள் தான் ஆண்டவருக்கு, பேர பிள்ளைங்க கிடையாது. பிகாஸ் அவர் எல்லாருக்கும் அப்பாதான், எல்லாருக்கும் அப்பாதான். செல்ல பிள்ளையா இருக்கிறோம். when you begin to do exactly as Jesus said, அவர் சொல்லுகிறபடி நாம ஜெபிக்கும் போது, ஹalleluya, நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. which அவர் வேதத்திலே எழுதப்பட்டிருக்குது. என்ன எழுதி இருக்கிறாரு? you become the sons and daughters of the most high. உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக, மகன்களாக, மகள்களாக ஆண்டவர் கருத ஆரம்பிக்கிறார். ஹalleluya. you are always, ஆண்டவர் உங்களை எப்போதும் உற்று கவனிக்க ஆரம்பித்து விடுகிறார். ஹalleluya. ஆண்டவரே என்னை பாருங்கன்னு இல்ல, ஆண்டவரே இப்படி கஷ்டப்படுத்துறாங்களேன்னு இல்ல, அது ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. பட் டோன்ட் ஹேட் those who hate you. Instead show love. நீங்க அன்பு காட்டிட்டே இருங்க. நியாய தீர்ப்பை தேவன் செய்வார். God will do that. God will take care of that. உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்யணும்னு அவர் ஆண்டவர் விரும்புகிறார். He gave Jesus. அவரையே கொடுத்தாரு. இயேசுவை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அந்த இயேசு மூலமாக பரலோகத்தை அத்தனை ஆசீர்வாதங்களும் கொடுத்திருக்கிறாரே. மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு ரோமர் 8:32 சொல்லி இருக்கிறாரு. God doesn't hold back anything. only thing அவர் பைபிள்ல எழுதியிருக்கிற வசனத்தை நம்மையும் பார்க்கிறாரு. அதன்படி செய்யும் போது தேவன் உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறவரா இருக்கிறார். He just rejoices. அப்படி நீங்க வாழும் போதுதான் நீங்க செப்பனியா 3:17 அனுபவிக்க முடியும். He will sing love songs on you. உங்களுக்காக அவர் நேச பாடலை பாடுவார். He will be there always with you. உங்களோடு எப்போதும் இருப்பார். ஆண்டவரே வாங்கன்னு கூப்பிடுறதுல எப்போதும் கூட இருப்பார். Because you are doing exactly what Jesus has asked us to do. Amen. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக.